மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்குங்க இந்த குரு பயிற்சி ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு கடந்த 7.5 வருஷமாக 7.5 சனியோட தாக்கம் ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. சரி, 7.5 சனி முடிஞ்சிருச்சு, நமக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தாலும் குரு போயிட்டு அஷ்டமத்தில் குருவும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருந்தார். இப்போ இந்த வருஷம் குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இது சூப்பரான அமைப்புங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம். மகர ராசிக்காரங்க 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தோம்னாங்க கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கரெக்டாக பருவத்தில் அது அவங்களுக்கு பிரச்சனையை சனி பகவான் கொடுத்துருப்பார். ராசியாதிபதியாக இருந்தாலும் அவர் நீதி நேர்மை தவறாதவர். அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்வாரோ அதை உங்களுக்கும் செஞ்சுருப்பார். உங்கள் கர்ம வினைப்படி திருமணஸ்தானம் பாதிச்சிருந்ததுன்னா கட்டாயம் திருமணத்தில் தடை ஏற்படுத்தியிருப்பார். இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துக்கு போகிறனால திருமணம் கைகூடும். திருமணம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குருவோட பார்வை பார்த்தோம்னா 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அதாவது 11, 1, 3 இந்த இடங்களில் குரு பார்க்குறாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களால வந்த தொல்லைகள் விலக போகுது. நான் பாட்டுக்கு ரோட்டில் கம்முன்னு தாங்க போயிட்டுருந்தேன், அவனாக மோதிட்டு அவனாக சண்டைக்கு அவனாக போய் போலீஸ் ஸ்டேஷனாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனாக போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இனிய கோர்ட்டு கேஸுன்னு அலைய வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு தீரப்போகுது. சமுதாயத்தினால ஏற்பட்ட பகை அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ விலக போகுதுங்க. சூப்பரான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை குரு பார்க்குறனால இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு தீருங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் அப்படியே ஒரு புதுசாக பிறந்து வந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இந்த சூழலை உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், பணவரவு ஸ்தானம். 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம். மூத்த சகோதரரால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுல. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய இடம். நீண்ட நாள் கனவு, உங்களுக்கு ஒரு கனவு, இதை அடைஞ்சே தீரணும், இது என்னோடய வாழ்க்கையோட லட்சியம், இது நிறைவேறணும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் குருவோட பார்வை 11ஆம் இடத்துல படுறனால உங்களோட ஆசைகள் நிறைவேறியே தீருங்க. நல்ல லாபமான விஷயங்கள். அதுவும் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரா, நிறைய பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு வரும். அந்த பயணங்கள் மூலியமாக லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. செய்திகள், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்தானம் அப்படிங்கும்போது நம்ம மொபைல் ஃபோன் தானே கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஃபோன் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வண்டி மாற்ற போகிறீங்க, வாகனத்தை மாற்ற போகிறீங்க, தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாற்றங்கள் எல்லாம் கஷ்டமான மாற்றங்கள் கிடையாதுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான மாற்றங்கள். நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், எதிர்பார்த்த வாகனத்தை மாற்றிக்க போகிறீங்க, எதிர்பார்த்த ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு அமைப்பு, எதிர்பார்த்த ஒரு தொழில் மாற்றம். ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு தொழிலதிபராக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்தையுமே குரு பார்க்குறாருங்க. அற்புதமான பலனை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் கொடுக்க காத்துட்ருக்காருங்க. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்போ நல்ல ஒரு படிப்பு, நீங்கள் படிப்புக்காக போட்டித் தேர்வுக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுலேயும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுது. பெண்களாக இருக்கிற பட்சத்துலேங்க உங்களோட ராசியை குரு பார்க்குறனால தங்கம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது உச்சமாயி அவங்கவுங்களோட வசதி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் தங்கமாகட்டும் 10 கிராம் தங்கமாகட்டும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு, அதுவும்
குறிப்பாக இந்த பெண்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நகை சீட்டு போடுறது, இல்லைன்னா ஏற்கனவே சீட்டு போட்டிருந்து அந்த பணத்தை எடுத்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு, அடகு வச்ச தங்கத்தை மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. மகர ராசிக்காரங்க ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு வருட காலம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாருங்க. கோளறுப்பதிகம் நீங்கள் தினமும் படிக்கிறது இன்னும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வர்ற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் இருங்க. ஏன்னா நல்ல நேரம் வரும்போது அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் லேசினஸ் வரும், அந்த லேசினஸை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. பயணங்கள் போகும்போது நல்ல முன்னேற்பாடோடு போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையக்கூடிய காலகட்டம்.